திருப்பூரில் பொதுமக்கள் அதிகம் இருக்கும் சாலையில் 2 பேருந்துகள் போட்டி போட்டுக்கொண்டு அதிவேகமாக இயக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மாநகரின் உட்பகுதிகளுக்கும் புறநகர் பகுதிகளுக்கும் ஏராளமான நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இதில் தனியார் பேருந்துகளும் கணிசமான அளவில் இயக்கப்படுகின்றன. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் என்பதால் பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்க நகரின் பல பகுதிகளுக்கு வருவது வழக்கம். இந்நிலையில் பல்லடத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு திருப்பூர் வந்த ஒரு தனியார் பேருந்தும் முருகம்பாளையம் வழியாக மத்திய பேருந்து நிலையம் நோக்கி வந்த மினி பேருந்தும் ஒன்றோடு ஒன்று போட்டி போட்டுக்கொண்டு இயக்கப்பட்டன. வித்யாலயம் பகுதியிலிருந்து 2 பேருந்துகளும் போட்டி போட்டுக்கொண்டு சாலைகளில் வேகமாக சென்றன. இதனால் அந்த பேருந்துகளில் பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் சாலையில் சென்ற மற்ற வாகன ஓட்டிகளும் பயத்தில் உறைந்தனர். இதையடுத்து 2 பேருந்துகளும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே வந்தபோது மோதி விபத்துக்குள்ளாயின. இதில் மினி பேருந்து பலமாக சேதமடைந்தது. அப்போது 2 பேருந்துகளின் ஓட்டுநர் நடத்துனர்கள் தங்கள் பேருந்துகளை நடு ரோட்டில் நிறுத்திவிட்டு வாய் தகராறில் ஈடுபட்டனர். பின்னர் அப்பகுதியில் கூடிய மக்கள் 2 பேருந்துகளின் ஓட்டுநர் நடத்துனர்களையும் கடுமையாக எச்சரித்தனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து பேருந்தில் இருந்த பயணிகள் அவசரப்படுத்தியதை தொடர்ந்து 2 பேருந்துகளும் மத்திய பேருந்து நிலையத்திற்கு இயக்கப்பட்டன. பட்டப்பகலில் பொதுமக்கள் அதிகம் கூடும் சாலையில் பேருந்துகளை அதிவேகமாக இயக்கிய 2 பேருந்துகளின் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.